ஹை காய்ஸ், இந்தியாவில் நம்மளோட ஹாலிடேஸ் முடிஞ்சு சொந்தங்களை பிரிய போகிறோம் அப்படிங்கிற சோகத்திலே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம நியூசிலாந்து போகல, மெல்பர்ன் ஆஸ்திரேலியா போகிறோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து சிங்கப்பூர், சிங்கப்பூர்லேருந்து மெல்பர்ன். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். பெரும்பாலான ஃப்ளைட்ஸ் பார்க்க முடியல வெளிநாடுகளுக்கு. ஆனால் சிங்கப்பூருக்கு நீங்கள் டைரெக்டாக ஃப்ளை பண்ணலாம். கோயம்புத்தூரில் கிளம்பி சிங்கப்பூருக்கு 4.5 மணி நேரத்தில் வந்தடைஞ்சாச்சு. அடுத்த ஃப்ளைட் மெல்பர்னுக்கு சிங்கப்பூர்லேருந்து 7 ஹவர்ஸு. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் டிரான்சிட் பண்ணுற சுகமே தனிங்க. அங்கே இருக்கக்கூடிய கார்டன்ஸ், அங்கே எழுதப்பட்டிருக்கும் வாக்கியங்கள் தமிழில். அடுத்து குறிப்பாக சொல்லணுன்னா அந்த டிரான்சிட் ட்ரெயின்ங்க, டெர்மினல் 1லேருந்து 2க்கோ, 2லேருந்து 3க்கோ, 3லேருந்து 1க்கோ வரக்கூடிய அந்த ட்ரெயின்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். சிங்கப்பூர்லேருந்து மெல்பர்ன் வரக்கூடிய ஃப்ளைட் ஏறி உட்காந்துட்டோம். நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து மெல்பர்ன் வரதுக்கு 15 ஹவர்ஸ் ஆச்சு, இன்க்ளூடிங் டிரான்சிட். அவ்வளோதாங்க. மெல்பர்ன் நம்மளோட லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியே ஸ்கை பஸ் இருக்கும், அதை பிடிச்சி மெல்பர்ன் சிபிடி அடைஞ்சிட்டோம். மெல்பர்னில் நம்ம 2 நாள் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நியூசிலாந்து போக போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சியர்ஸ் காய்ஸ்.